அந்த கூட்டத்துல அழுதான். அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, கவலைப்படாதடா, உன் அழுகையை நான் நிப்பாட்டுறேன், உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தரேன், உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுனோடனே இந்த பையன் சொன்னா, எங்க அம்மா அழகா இருப்பாங்க. உடனே பெரியவர் என்ன பண்ணா தெரியுமா, ஊர்ல இருக்க எல்லா முக்கியமான ஆளையும் கூப்பிட்டு, இந்த ஊர்ல யாரெல்லாம் திருவிழா அழகா இருக்காங்களோ எல்லா பொண்ணையும் ஒரு வருஷம் நிப்பாட்டுறான்னு சொன்னான். எல்லா அழகான பொண்ணையும் ஒரு வருஷம் நிப்பாட்டாங்க. இந்த பையனை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பொண்ணா காட்டுறாங்க, யாரு உங்க அம்மா, யாரு உங்க அம்மான்னு. அந்த பையன் யாருமே எங்க அம்மா இல்லைன்னு, எங்க அம்மா இவங்கள விட அழகா இருப்பாங்கன்னு சொல்றான். இவங்களை விட அழகா எப்படா ஒரு பொண்ணால இருக்க முடியும்? தலைவர்லாம் குழம்பும் போது தூரத்துல ஒரு அம்மா கிழிஞ்ச சேலையோட தலைவரி கோலத்தோட எத்தனை பொண்ணோட என் மயனை யாராவது பாத்தீங்களான்னு வந்துச்சு. இந்த பையன் ஓடி போய் கட்டி பிடிச்சான். அப்பதான் இந்த தலைவருக்கு தெரிஞ்சது, உலகத்தில் எத்தனை பேரழகிகளை கொண்டு வந்தாலும் பெற்ற தாய்க்கு இணையான ஒரு பேரழகி இந்த மண்ணில இருக்க முடியாதுங்க சார். 10 நிமிஷம் நம்மளால சாதாரண தண்ணியில மூழ்கி இருக்க முடியாது. ஆனா 10 மாசம் ஒரு குழந்தை தாயின் கருவறைக்குள்ள தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இருக்குது. ஏன் தெரியுமா? சாதாரண தண்ணியில ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், H2O இருக்கலாம். ஆனா தாயின் வயிற்றுக்குள் மட்டும்தான் அன்பும் பாசமும் கருணையும் இருக்குதுன்னு சொன்னா, அந்த பெற்ற தாயோட இருக்க பிணைப்பையே திருமணத்துக்கு பிறகு மனைவி என்ற இந்த சொந்தங்கள் பிடிக்குது சார். அதனாலதான் நாங்க திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றோம். ஒரு விஷயம் சார், மதுரைக்கு நீங்க போயிருக்கலாம், நீங்க மதுரை தானே? மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 மாட கோபுரம் இருக்குல்ல, 4 மாட கோபுரத்துல மற்ற திசையில இருக்கக்கூடிய கோபுரத்தை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்தார்கள் என்பதை சொல்லுவாங்க. இந்த பண்பாடும் கலாச்சாரமும் இன்னைக்கு எங்க தெரியுமா முதல்ல கெட்டு போகுது? என்னைக்கு வீட்டுல கணவன் இருக்கும்போது உழைச்சிட்டு வர கணவனை ஒத்தாசை செய்யாட்டியும் பரவாயில்ல உதாசீனப்படுத்தக்கூடிய மனைவிகள் என்னைக்கு இருக்காங்களோ அன்னைக்கு தான் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சியே குறையுது. நிறைவா எப்படி சொல்ற சார், இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன். உழைப்பில் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனையும் என்றைக்கு பெண்கள் போட்டுகிறார்களோ அன்றைக்குத்தான் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சி தவிர அது வரைக்கும் உழைக்கிற ஆணுக்கு இன்னொரு ஆண் தான் துணை. திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நட்பு தான் பெருசு என்று சொல்லி திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமணத்துக்கு முன்னாடி அந்த தேகம் நீங்க என்ன செய்வீங்க? எழுந்திருக்கவனு படுக்க போட்டுருப்பீங்க. அதுதான் வித்தியாசம். அதான் கல்யாணத்துக்கு முன்பு பின்பு உள்ள காதலிக்கணும்னு சொல்லி பாட்டு பாடல. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட பாட்டு, கல்யாணத்துக்கு பின்னாடி கூட ஒப்பாரிதான். என்னத்தை கண்டு இதேதான் காதலிக்கணும்னு பாட்டு பண்ணல. ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டேங்க. எங்க அப்பா அம்மா சொல்லி கட்டி வைக்கிற பொண்ணுதான் கட்டிக்கின்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்கு. பார்த்து கை விடுங்க, முகத்தை பிடிக்கிறோம். நீங்க ஏன்னு கேட்க, இப்ப நான் எங்க வீட்டுக்கு ஒத்த பையங்க 25 வருஷமா எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்லயும் போய் எங்க அம்மா அப்பா மொய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் ஒரு பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டா அந்த 25 வருஷத்துக்கு மொய்யை எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு ஒரு யோசனை தான். நாங்களும் என்னமோ ஏதுன்னு ஒரு கைதட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம். மஞ்சுநாத் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஆற கூட்டு போவார்னா இந்த பொம்மையை தான் கூட்டு போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே தான் பார்த்துட்டு இருக்கேன். பொம்மைவே இந்த பார்த்துட்டு இருந்தாருன்னா நடுவர்களே உண்மைக்குமே இப்ப பசங்களுக்கு என்ன தெரியுமா வருத்தம்? பொண்ணு கிடைக்கிறதுல எவ்வளவு வருத்தம் இருக்கு தெரியுமா? வந்து சொன்னாங்க 50 பவுன் வரதட்சணையா கொண்டு வந்தோம், உங்களுக்கு எங்க வலிக்குது கேட்டாங்க இல்லங்க. நான் என்ன தெரியாம கேட்கிறேன், பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா விற்கிறவனுக்கு 50 பவுன் கொண்டு வந்தீங்க. அவங்க நீங்க பதில் கண்டிஷன் போறீங்கல்ல, ஒத்த பையனா இருக்கணும், நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொகுசா கார் இருக்கணும், சொத்து பத்து நிறைய இருக்கணும், சொந்த பந்தம் குறையா இருக்கணும், மாமியார் இல்லாத வீடா இருக்கணும், இவ்வளவு கண்டிஷனை போட்டு தானே வரதட்சணை கொண்டு வரீங்க. என்னமோ ஏதோ கொண்டு வர மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு கல்யாணத்துல பெரிய அடிதடி, ஒரு பேரை போடலன்னு சொல்லி பத்திரிகையில் கடைசியில பார்த்தா மாப்பிள்ளை பேரை போடலன்னு. இப்படி ஒரு கொடுமையான பத்திரிக்கை எங்கே பார்த்திருக்கீங்களா? நடுவர் அவர்களே, நாங்க இப்ப எங்க பசங்கெல்லாம் வந்து வேலைக்கு போற என் மாப்பிள்ளை மூர்த்தி நீங்க இருக்கா, மூர்த்தி இருக்கா, என் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்றா. மூர்த்தி இங்கதான் இருக்காப்லையா? ஆமா இருக்கா பாருங்க. ஒரே ஒரு கைதட்டு மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஆடியன்ஸ் கூட்டு வந்துருப்பா. வேலைக்கு போற பொண்ணா பார்த்தா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவேன்னா ஏன்டான்னு கேட்டேன். அவன் சொல்றான், வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண. ஏன் தெரியுமா? குணத்தோட இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க புள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போயிடுறது இப்ப பெட்டர் தானே.
இதுக்கு உண்மையிலேயே நீங்க ஐயா அந்த தூக்கு சொன்னீங்களே. ம். சார் அப்படி அறிவுபூர்வமா யோசிக்கிறதெல்லாம் திருமணத்துக்கு முன்பு தாங்க வரும். பின்பு எப்படி வரும் ஒரு விஷயம் சார். எங்க திருமணத்துக்கு முன்பு ஆனா எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு பயங்கர தோஷம் சார். ஏன் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. இந்த தோஷம் போடணும் அவனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணா தோஷம் போச்சுங்க, சந்தோஷம். அதோடு கிறுக்கு பிடிச்சி அலைகிறான்பா. நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்பு எங்க பசங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நட்பு தாங்க. நீங்க பாருங்க, ஒரு வகுப்பறையில ஒரு கிளாஸ்ல ஒரு வாத்தியார் சொல்றாரு, டே உங்களுக்கு ஒரு கட்டு ரொட்டியை தாரேன், இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு முதல்ல பொம்பளை பிள்ளைங்கள கேக்குறாங்க. அங்க இருக்காங்கல்ல அந்த மூணு பேர் மாதிரி. அதுல ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, இதை பால்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். இன்னொரு பிள்ளை சொல்லுது, இதை தேன்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். இன்னொரு பிள்ளை சொல்லுது, சார் இதை டீல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். எங்க அக்கா கௌதமி அக்கா மாதிரி பசியோட இருந்துக்கும் போல இதை அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் சார். ஆனா அப்படியே தான் சாப்பிட்டுருக்கும் போல ஆள். ஆனா எங்க பசங்களை பார்த்து வாத்தியார் கேட்கிறாரு, இதே உங்களுக்கு ஒரு ரொட்டி கட்டு சார், எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்ற அப்படின்னு. எங்க பசங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் இந்த ரொட்டி கட்டை என் நண்பர்களோட என்னைக்கு பகிர்ந்து சாப்பிடணும் அன்னைக்கு தான் நல்லா இருக்கும்னு சொன்னானா. இந்த நட்பு வருமாங்க திருமணத்துக்கு அப்புறம். அதனாலதான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும், நிகழ்வுகள் மாறலாம். நேற்று சம்பவம் இன்று சாதனை, நாளை சரித்திரம், வரலாறு மாறலாம். நேற்று தோழி இன்று காதலி, நாளை மனைவி, பெண்கள் கூட மாறலாம். ஆனா நேற்றும் நண்பன், இன்றும் நண்பன், என்றும் நண்பன், நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்னா அந்த நட்பை திருமணத்துக்கு முன்பு கிடைக்கிறதானுங்க. தாங்க உண்மை. என் கூட படிக்கிறப்ப ஒருத்தன் 6 பிஸ்கட் போயிட்டான், டக்கு டக்குன்னு கொடுத்தேன், எடுங்க அவனுக்கு ஒண்ணு கூட வச்சுக்க. ஏடா பண்றேன், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு நேத்து, நீங்க சாப்பிடுங்கடா அப்படின்னு. அப்படி இருக்கேன். உங்களுக்கு இருக்க நண்பர்கள் போல எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, சனியம் பூச்சவர்கள். திருமணத்துக்கு முன்பு கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்கட்டை கொடுத்ததே நீங்க தானே, உடனே எங்களை மாதிரி இல்ல. திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை திருமணத்துக்கு பின்பு வருதாங்க. ஒரு திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு நண்பன் வீட்டுக்கு இப்படி போற வர மாதிரி போயிட்டு வர முடியும்.